வெல்கம் டு சுவையும் ஆரோக்கியமும். சண்டேயான நான்வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு தடவை இந்த மஷ்ரூம் ஜாக் ஃப்ரூட் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். அதாவது 2 டம்ளர் அரிசிக்கு 200 கிராம் காளான் பாக்கெட்டும் 10 இல்லைன்னா 12 வேக வச்ச பலாக்கொட்டையும் போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு காளானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 இல்லைன்னா 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பலாக்கொட்டையும் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு 1 டீஸ்பூன் இதெல்லாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு இதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போது அது ரெஸ்ட் எடுக்கிற சமயத்தில் நம்ம பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, மிளகாய் 1 டீஸ்பூன் எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு உரிச்ச சின்ன வெங்காயம் ஒரு 5-6, இஞ்சி 1 இன்ச்சு, பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 2 போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வறுத்து வச்சது எல்லாத்தையுமே மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டில் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நான்வெஜ் ஸ்டைல் பிரியாணிக்கான டேஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்துரும். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, கல்பாசி கொஞ்சம். எதை போட மறந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டோன் ஃப்ளவரான கல்பாசி மறந்துடாதீங்க. பிரியாணியில் நான்வெஜ்ஜுக்கான அரோமா கொடுக்கறது இதுதான். இப்போ நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஆனியன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அரைச்ச பேஸ்ட்டை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆனியனையும் பேஸ்ட்டையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு நறுக்குன 2 தக்காளி 2 பச்சை மிளகாயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் 1 கைப்பிடி புதினாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச பலாக்கொட்டை காளான் மிக்ஸை எடுத்து கொட்டி கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அரிசிக்கு தகுந்த தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா கொதிச்சோன்னா அரிசி எடுத்து போட்டுடலாம். இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால 1 கப்புக்கு 2 டம்ளருங்கிற தண்ணி அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். இதே சீரக சம்பா அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணியும், பாஸ்மதி அரிசிக்கு 1 கப்புக்கு 1 டம்ளர் தண்ணியும் சரியாக இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் பலாக்கொட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூனிக் ரெசிபிக்கு மறக்காமல் சுவையும் ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.